ஓம் மகா பெரியவா பாதம் போற்றி. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது, பெண்களாக பிறந்த ஒவ்வொருத்தருமே கடைசி வரைக்கும் தீர்க்க சுமங்கலியாக வாழணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வேண்டுதலாக இருக்கும். தன்னுடைய கணவர் ஆயுளோடவும் ஆரோக்கியத்துடனும் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்து மத சாஸ்திரப்படி பெண்கள் பூக்களை வச்சுக்கிறாங்க. இந்து மதத்தின்படி பெண்கள் ஏன் வாடிய பூக்களை சூடக்கூடாது, மேலும் பெண்கள் பூக்கள் வைக்கும் போது எந்த மந்திரம் சொல்லும் போது அதற்கான முழு பலன்கள் அவர்களுக்கு சேரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஏன் வாடிய பூக்களை வைக்கக்கூடாது, ஏன் வாடிய பூக்களை சாமிக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு சின்ன வரலாற்று கதையை தான் இங்கே பார்க்க போகிறோம். இந்த பூவில் வாசம் செஞ்சுக்கிட்டு இருந்த மதன மோகினி ஒரு சில சாபத்தால் பூக்களை சூடிக்கொள்பவர்களும் பூக்களை வாங்கி கொண்டு போய் இறைவனை சாத்துபவர்களுக்கும் நிறைய கஷ்டங்களை கொடுத்து வந்தாங்களாம். அந்த மதன மோகினியை முருகப்பெருமான் அழைத்து தண்டிக்கும் தருவாயில தான் மதன மோகினி முருகப்பெருமான் கிட்ட மன்னிப்பு கேட்டு சாப விமோச்சனம் கேட்டிருக்காங்க. அந்த சமயம் மதன மோகினி முருகப்பெருமானிடம் ஒரு வாக்கும் தந்தாள். இனி புத்தம் புது பூக்களை சூடக்கூடிய பெண்களுக்கு நான் எந்தவித கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன். புதுசாக பூத்த பூவை இறைவனுக்கு கொண்டு போய் கொடுப்பவர்களுக்கு எந்த சுமையும் கொடுக்க மாட்டேன் என்றும் கூறினாள். ஆனால் வாடிய பூக்களை சூடும் பெண்களுக்கும் வாடிய பூக்களை இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பக்தர்களுக்கும் கண்டிப்பாக கஷ்டத்தை கொடுப்பேன் என்ற வாக்கையும் முருகப்பெருமானிடம் சமர்ப்பித்தாள். முருகப்பெருமானும் மதன மோகினிக்கு சாப விமோச்சனம் கொடுத்து அவ்வாறே ஆகட்டும் என்று கூறிவிட்டார். தான் இன்று வரை மதன மோகினி பூக்களில் வாசம் செய்கிறாள் என்றும் அதன் நம்பிக்கையாகவே வாடிய மலர்களை பெண்கள் வைக்கக்கூடாது, வாடிய மலர்களை இறைவனுக்கு சாத்தக்கூடாது என்று சொல்வது ஐதீகம். பூக்களை வைத்து கொள்ளாதவர்களுக்கும் மதன மோகினி சாபம் கொடுப்பாள் என்பதும் ஒரு ஐதீகம் கதை உண்டு. முருகப்பெருமானிடம் அருள் பெற்ற மதன மோகினியின் அருளை பெறுவதற்கும் லக்ஷ்மி கராட்சமாக வாழ்வதற்கும் தினமும் வாசனை மிகுந்த மலர்களை பெண்கள் தலையில் சூடுவது மிகவும் நல்லது. அப்படி சூடிக்கொள்ளும் போது பெண்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் திரிபுரா தேவியை மங்களாம்பிகா ரட்சிப்பாய் என்று சொல்லி வைக்கும் போது நமக்கு தீர்க்க சுமங்கலி வரத்தோட நீண்ட ஆயுளோட குறையா செல்வமும் மதன மோகினி அருள்வாள் என்பதே இந்த ஆன்மீக பதிவு. இதேபோல் மறுபதிவுடன் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.